உங்களை இந்த நாளில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாவரும் சந்தோஷமாய் சமாதானமாய் இருக்கிறீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலே தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல வசனத்துக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். சங்கீதம் 25வது அதிகாரம் 13வது வசனம். அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும், அவன் சந்ததி பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும். ஆமென். ஆத்துமா நன்மையில் தங்கும். ஆத்துமா எப்படிப்பட்ட இடத்திலே காணப்பட வேண்டும்? ஆத்துமா எப்படிப்பட்ட சூழ்நிலையில் காணப்பட வேண்டும்? நன்மையில் தங்குகிற ஆத்துமாவா, இல்லை தீமையினால் தங்குகிற ஆத்துமாவா, தீமையினால் வழிநடத்தப்படுகிற ஆத்துமாவா, பொல்லாப்பினால் வழிநடத்தப்படுகிற ஆத்துமாவா? தேவன் விரும்புகிற ஆத்துமா நன்மையில் தங்கும் ஆத்துமா. தேவன் விரும்புகிற ஆத்துமா தேவனுடைய வசனத்தை பிரியப்படுகிற ஆத்துமாவாய் இருக்க வேண்டும். இந்த நாளிலே உங்களுடைய ஆத்துமா, உங்களுடைய எண்ணம், உங்களுடைய விருப்பம் எதை பற்றி கொண்டிருக்கிறதா என்று நாம் சற்று நிதானித்து அறிந்து கொள்ள வேண்டிய இடத்துல இருக்கிறோம். நம்முடைய ஆத்துமா எதை சிந்தித்துக் கொண்டிருக்கிறது? நம்முடைய ஆத்துமா எதை சார்ந்திருக்கிறது? நம்முடைய ஆத்துமா எதன் மேல் பற்றுதலாக இருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும். நம்முடைய ஆத்துமா தேவனுடைய கரத்திலிருந்து வருகிற நன்மையில் தங்குகிறதா இருக்கிறதா? தேவனுடைய கரத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தை தங்குகிற ஆத்துமாவா இருக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டும். நாம் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிறோம், நாம் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறோம் என்று ஏதோ ஜபித்தோம் பாடினோம் என்று கடந்து செல்லாதபடி நம்முடைய வாழ்க்கையில தேவன் சொல்லியிருக்கிற வசனங்கள், தேவன் நமக்கு தந்திருக்கிற வாழ்க்கை எப்படிப்பட்ட சூழ்நிலையில பெய் கொண்டிருக்கிறது, நாம் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை பரலோக ராஜ்யத்திலே நாம் சென்றடைய தகுதி உள்ளவர்களாய் காணப்படுகிறோமா, இல்லை ஏதோ சாதாரணமாக ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று நான் ஒவ்வொரு நாளும் நிதானித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. நம்முடைய ஆத்துமா எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறது? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எங்கே போய் கொண்டிருக்கிறது? நம்முடைய ஜெப வாழ்க்கை எந்த சூழ்நிலையில் காணப்படுகிறது? நம்முடைய வேதம் வாசிப்பு, தேவனுள்ள உறவாடுதல் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் காணப்படுகிறது என்பதை நாம் நிதானித்து அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி நம்முடைய ஆத்துமா நன்மையிலே தங்குகிறதா இருந்தால், தேவன் மேலே தங்குகிறதா இருந்தால், ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அவன் சந்ததி பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும். ஆமென். பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும் என்றால் அதற்குள்ளே எல்லா நன்மைகளும் அடங்கும், அதுக்குள்ளே எல்லா ஆசீர்வாதங்களும் அடங்கும். உலகம் தாங்கிக் கொள்ளாதபடி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டவர்களை நாம் பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களின் நன்மைகளையும் ஜெயத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் நம்முடைய ஆத்துமா, நம்முடைய எண்ணம், நம்முடைய விருப்பம் ஆண்டவர் மேல தங்குகிறதாய் மாத்திரமே காணப்பட வேண்டும். நம்முடைய நோக்கம் ஆண்டவருக்காக வாழ்கிறதாய் மாத்திரமே காணப்பட வேண்டும். அப்படி நாம் வாழும்போது, அப்படி நாம் இருக்கும்போது நிச்சயம் நாம் சுதந்திரித்துக் கொள்ளும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை, இந்த உலகத்தை, இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தருவார். நாம் அதுவரை ஆசீர்வாதம் இல்லையே, சந்தோஷம் இல்லையே, சமாதானம் இல்லையே என்று கலங்கி கொண்டிருந்தால் நம்முடைய ஆத்துமா ஆண்டவருக்கு மேலாக, நம்முடைய ஆத்துமா தேவன் தருகிற நன்மைக்கு மேலாக நாம் தங்க பண்ணும்போது, நன்மையிலே அதை அமர பண்ணும்போது, நன்மையிலே அதை வைக்கும்போது நிச்சயம் தேவன் நமக்கு என்ன தேவையோ, நம்முடைய வாழ்க்கையில் என்ன ஆசீர்வாதம் வேணுமோ அதை நிச்சயம் நமக்கு தந்து நாம் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில தந்து அவர் ஆசீர்வதிப்பார். அதனால நாம் நம்முடைய வாழ்க்கையை நிதானித்து அறிந்து கொள்வோம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார்.